பார்த்து என்ன டென்ஷன் ஏற்றிருக்கீங்களா? ஏய், நான் ஆரம்பத்துலேருந்து ஒரே புகார் தான் கொடுத்தேன். போலீஸ் ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட பாலாவுக்கு எல்லாம் எப்போ சப்போர்ட் பண்ணாங்களோ தமிழுக்கு தீபாவளிக்கு அத்தனை பேருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுக்குறேன். அருள்குமாரன் தான் மெயின் குற்றவாளி. பேபி, சுஜாதா, சுபாஷினி, மாணிக்கம், ராஜா தான் இத்தனை பிரச்சனை எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அத்தனை பேருக்கு மேலேயும் நான் புகார் கொடுக்க ரெட்டியாக தான் இருக்கேன். தலைவி அம்மா தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எந்த ஸ்டேஷன் உங்களுக்கு சொல்லி தராங்க? சும்மா இந்த காமெடியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. வேலூர் ஸ்டேஷனா, வேளாண்மை ஸ்டேஷனா, சென்னிமலை ஸ்டேஷனா, எந்த ஸ்டேஷன் உண்மை சொல்லுங்க. இத்தனை வருஷமும் நான் புகார் கொடுத்துட்டு தானே இருந்தேன். அப்புறம் புகார் நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன மைத்துக்கு உட்காந்து இருக்கிறீங்க? அசிங்கமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்தை வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சப்போர்ட் பண்ணலாம் அத்தனை குற்றவாளிகள் மேலே புகார் எடுக்காமல் இன்னமும் நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அருள்குமார் தான் இத்தனை மெயின் தேவைய பையன். அவன் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். என்ன சொன்ன வார்த்தை? அதாவது வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் அத்தனை ஸ்டேஷன் மேலே நடக்கக்கூடாது. தலைவி அம்மா மேலே அரெஸ்ட் பண்ணணும், பதவி போகணும். தமிழ், தீபாவளி பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். நான் தான் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன அர்த்தம்? அது யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இல்லை, மாற்றி ஃபோன் அட்டன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஷனாக பேசிட்டு என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறீங்களே, அது நடக்குமா? நடக்காத விஷயம் அது. நான் வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் நடக்கக்கூடாது. ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வராமல் எந்த பொம்பளையும் இனிமேல் குடும்பத்தோடு வாழக்கூடாது. இதுதான் புகார். இல்லைங்க, என்னங்க ஒவ்வொரு ஸ்டேஷனாக ஃபோன் அட்டன் பண்ணி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன தான் ஆணவத்தில் ஆனாலும் என் புகார் ஒரே புகார் தான். எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் நான் எதிர்த்து புகார் கொடுப்பேன். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க முடியுமா முடியாதா? இப்போ எந்த ஸ்டேஷனுமே நடக்கக்கூடாது. கோர்ட் எஃப்சிஎஃப்ஸ் எதுவுமே நடக்குங்க. இப்போ எல்லா ஸ்டேஷன் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எல்லா பொம்பளைங்க மேலேயும், தமிழ் மேலேயும், தீபா மேலேயும், எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பேருக்கு மேலேயும் இதெல்லாம் எல்லாருமே சம்மந்தப்பட்டதை தப்பிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. பேபி, சுஜாதா, சுபாஷினி மேலே எல்லாத்துமே இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? ஹலோ ஹலோ கேட்குதா இல்லையா? இல்லை கேட்காம நடிக்கா? எப்படியெல்லாம் என்னை ஏமாத்துறாங்க பாருங்கள். மாற்றி ஸ்டேஷனு, போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி புகார் கொடுக்குறேன். நான் என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு தப்பிக்கணும்னு நினச்சா என்ன அர்த்தம்? பெரியசாமி மேலே, தமிழ் மேலே, தீபா மேலே எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணணும். ஒரு பொம்பளை நான் வாழாமல் இப்போ சென்னிமலை ஸ்டேஷன் போயிட்டீங்களா? நான் ஆரம்பத்துலேருந்து புகார் கொடுத்தேன்லங்க. இதில் வரைக்கும் என்னங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. என் மனைவி தமிழ் என்னோட வாழ வரலைன்னு எந்த பொம்பளைகளும் குடும்பத்தோடு வாழக்கூடாது. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவன் தெரிஞ்சிருந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ண அத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சாகணும். வனிதாவும் தமிழில் நேரில் வந்தாகணும். பேபி, சுஜாதா, சுபாஷினி மேலே எல்லாத்துக்கு மேலேயும் நடவடிக்கை இருக்குன்னு எந்த ஸ்டேஷனுமே நடக்கக்கூடாது. தலைவி அம்மா மேலே, ஜோதிமணி மேலேயும், ஒன்றியத்து மேலேயும் புகார் கொடுக்குறேன். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லுங்கள். வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் 3 ஸ்டேஷன் 3 மாவட்டம் நடக்கக்கூடாது. கறி வளத்தில் நான் 60 எடுத்துகிட்டு போகணுன்னு எந்தெந்த ஸ்டேஷனில் நடக்காமல் இருந்துச்சோ அந்தந்த ஸ்டேஷன் நடக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் வேலை போகணும், பதவி போகணும். என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா இனி எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. தாலி எடுத்து வாழ வேட்டியாக தான் வாழணும். இத்தனை வருஷமாக என்னை கஷ்டப்படுத்தினாங்க. இனி நான் விட போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்கள். இதைத்தான் வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு. ஆனால் இன்னும் நடவடிக்கை எடுத்து போடலையே.
நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். தெரிஞ்சிருந்து நீங்கள் எங்கிட்ட பிடிவாதத்துக்கு நீங்கள் உட்காந்து அடுத்தவனை தப்பிக்க வைக்கணும்னு நினச்சா அது நடக்குமா சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எங்கன்றதை தப்பிக்கவே முடியாது. நேற்று எதுவுமே நடக்கக்கூடாது. ஏன் முன்னாடி தமிழ் கூட வந்து வாழ வரலைன்னா விஜயாவோட மகன் இனி எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. வக்கீலே வந்து சம்மந்தப்பட்டனா வக்கீல் குடும்பமும் அதே தண்டனை தான். எல்லாம் தப்பு செஞ்சு எல்லோரும் தானே தப்பு செஞ்சீங்க சதி திட்டம் போட்டு. இப்போ எல்லோருமே தானே தண்டனை அனுபவிக்கலோ. நான் ஒருத்தர் தண்டனை அனுபவிக்கிறது என்ன என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? பெரியசாமி மருமகன் மெயினாக இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணணும். அருள்குமாரனையும் பார்த்து எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு என்னென்ன புத்தனாட்டம் பண்ணி தப்பிக்கிறாங்க பாருங்கள். இனி எவ்வளோ விடக்கூடாது. பாய்ச்சி பதவி போகணும், வேலை போகணும். ஏன் முன்னாடி தமிழ் மனிதலும் என்னை தேடி வர்றன்னு மாரியம்மாள் நேருக்கு நேரம். நீ எந்த ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எந்த கோர்ட்டு எஃப்சி எதுவுமே நடக்கவே கூடாது. மெயினாக வேலூர் ஸ்டேஷன் நடக்கவே கூடாது. வேலூர் ஸ்டேஷன் சென்னிமலை ஸ்டேஷன் கரிவலத்தில் அறுபது எடுத்துகிட்டு போய் எந்தெந்த ஸ்டேஷனோ அந்தந்த ஸ்டேஷன் எதுவுமே நடக்கக்கூடாது. அவ்வளோதான். என் மனைவி தமிழும் வனிதாவும் மாரியம்மாள் எங்க கூட தான் வாழ வரணும். என்னை தவிர எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சாலுங்களாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தூக்கி உள்ளே வைக்கணும்.